நெல்லை 9ஆம் புத்தக திருவிழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நெல்லை பொருணை 9வது புத்தக திருவிழாவில் 2 பேராசிரியர்களின் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தலைமை வகித்தார். முனைவர் கணபதி சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். சாரடக்கர் பெண்கள் கல்லூரி ஆங்கில பேராசிரியர் முனைவர் ஜெபின் ஷா எழுதிய வி இக்னைட் என்ற ஆங்கில சிறுகதை நூலை துணை ஆட்சியர் கெரேனாப்பு கிளித்தியா நூலை வெளியிட தூய யோவான் வணிகவியல் பேராசிரியர் முனைவர் கோயில் சாமுவேல் பெற்றுக்கொண்டார். பாபநாசம் திருவள்ளூர் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் இந்துபாலா எழுதிய குறுந்தொகை பாடல்களின் பெண்ணிய சிந்தனைகள் என்ற ஆய்வு கட்டுரை நூலை வணிக வரித்துறையின் கூடுதல் ஆணையர் கவிஞர் நா தேவேந்திர பூபதி வெளியிட தொழிலதிபர் லே கிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார். நூலாசிரியர்கள் ஏற்புரை வழங்கினார்கள். முனைவர் ஜோசப் ராஜ் வாழ்த்துரை வழங்கினார். மீனாட்சிபுரம் கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார், தேசிய வாசிப்பு இயக்கத்தின் தலைவர் தம்பான் செயலாளர் சரவணகுமார், சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின், மருத்துவக் கல்லூரி மாணிக்கவாசகம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் நன்றி கூறினார். நெல்லை வாழ் மக்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழா. இந்த திருவிழாவில் என்னுடைய ஒரு நூலையும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். என்னுடைய இந்த 6வது நூல் இது, அதாவது இது கட்டுரை தொகுப்பு, 3வது கட்டுரை தொகுப்பு. இலக்கண அணி இலக்கணம் குறித்து 2 நூல்கள் வெளியிட்டுள்ளேன். அதோடு ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஒரு புத்தகம் ஒரு கவிஞரினுடைய படைப்பும் அனுபவமும் குறித்து ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன். இது 6வது நூலாக இருக்கின்றது. இந்த தொகுப்பு நூலில், கட்டுரை தொகுப்பு நூலில் 13 கட்டுரைகள் இருக்கின்றன. அதாவது வெவ்வேறு கல்லூரிகளில் நடைபெறக்கூடிய கருத்தரங்குகளில் என்ன கருத்தரங்கம் நடைபெறுகின்றது என்ற பொறுமையின் அடிப்படையிலே கட்டுரைகள் பல சந்தர்ப்பங்களில் எழுதியவற்றை நான் தொகுத்து இந்த கட்டுரை தொகுப்பு நூலை வெளியிடுகிறேன். இதில் இலக்கியம் சார்ந்தும் இருக்கின்றன, இலக்கணம் சார்ந்தும் இருக்கின்றன, புது கவிதை சார்ந்தும் இருக்கின்றன. சிறுகதைகள் குறித்தும் இந்த சிறுகதை குறித்தும் ஒரு ஆய்வு கட்டுரை இதில் எழுதியிருக்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் ஒரு ஆர்வமூட்டக்கூடிய வகையில் நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், கரிசல் மண்ணினுடைய படைப்பாளி, அதாவது முன்னத்தி ஏர் என்று சொல்லக்கூடிய கி ராஜநாராயணன் அவர்களினுடைய படைப்புகளில் கரிசல் மண் சார்ந்த வாழ்வியல் சடங்கு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இது எல்லாருக்குமே ஒரு சுவையுடன் ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கையிலே உலகத்தை வைத்துக்கொண்டு ஸ்மார்ட் போனோடு வீட்டில் இருப்பவர்களிடம் கூட சரியாக நாம் பேசுவது இல்லை. வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அண்டை அயலாரிடமும் இல்லை உறவினர்களிடமும் கூட நமக்கு பேசுவதற்கு நேரமே இல்லை. நமது பண்பாடு என்ன? நமது பண்பாடு பாரத பண்பாடு பழமையான ஒரு பண்பாடு. நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டது நம்மளுடைய தமிழர் பண்பாடு. அதிலும் சில இனக்குழுக்களுக்கு இடையே சில ஊர் பகுதிகளில் சில நடவடிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவார்கள். அதை நாம் அறியாதது. ஆகவே இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தினரும் அந்த பகுதியை, அந்த கீராவினுடைய கதைகளை வாசிக்காதவர்களுக்காகவே இந்த ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மூலமாக, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து அந்த கலெக்டரேட்ல இருந்து இந்த கருத்தரங்கம் நடத்தினாங்க. அதுக்கு நான் இந்த கட்டுரை எழுதினேன். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, கரிசல் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் சில சம்பிரதாயங்கள், அது ஒரு சடங்காக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அங்கு சில பழக்க வழக்கங்களை பின்பற்றுவார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு வழி அனுப்பக்கூடிய ஒரு சடங்கு முறைகள், அதை புறப்பாடு அப்படிங்கிற கதையில கீரா அழகாக எழுதியிருப்பார், நகைச்சுவை ததும்ப எழுதியிருப்பார். அந்த புறப்பாடு என்பது வயதில் முதிர்ந்த ஒரு விவசாயி,
வயதில் முதிர்ந்த விவசாயி இழுத்து கொண்டிருக்கிறார் படுக்கையில். அவருக்கு என்னென்ன சாங்கியங்கள்லாம் செய்து அவரை வழி அனுப்புகிறார்கள். அவருடைய மரணம் இயற்கையாக அமைய வேண்டும். அவர் படுக்கையிலே இருப்பதனால யார் எந்த வேலைக்கும் போக முடியல. எப்போ உயிர் போகும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில எல்லா மக்களும் எந்த பணியிலும் ஈடுபட முடியாமல் அவரை சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க. அதுதான் அந்த கதையினுடைய அந்த கதையை அதை மையமாக வைத்துதான் அவர் எழுதியிருக்கிறார் இந்த புறப்பாடு என்கிற கதை. அது இறந்து போவாரு அப்படின்னு சொல்லும்போது இழுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்னாரப்ப கவுண்டரை ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்டிலில் இருந்து எடுத்து கீழே படுக்க வைக்கலாம். கீழே படுக்க வச்சோம் அப்படின்னா உயிர் போயிடும். கட்டில இருந்தா கூட இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் நடவடிக்கையா அந்த இழுத்துக்கிட்டு இருக்கிற பெரியவரை கட்டில இருந்து கீழே எடுத்து வைக்கிறாங்க. கீழே எடுத்து போட்டும் அவருக்கு உயிர் போற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் பெண்ணடி பாயாசம்னு சொல்லி ஒரு பாயாசம் பண்றாங்க. அவரை வழி அனுப்புவதற்கு வாலி மோட்ச கதையை வாசிக்க சொல்றாங்க. அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமாவது அவர் இறந்து விடுவார், அவஸ்தப்படாம இறந்து போயிடுவார், அவருக்கு சீக்கிரமா மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை சுத்தி அமர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஸ்லேப்பனமும் பஞ்சுபாலும் என்ன அப்படின்னு சொன்னா இறந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தொண்டையில சளி கட்டினா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த முடிவு நேரம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பாலை பஞ்சுல முக்கி அவருக்கு கொடுக்குறாங்க. பஞ்சுல முக்கி கொடுக்கும்போது அந்த மருமக கேட்குறா, காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. இதை ரொம்ப நகைச்சுவையா எழுதியிருப்பாரு கீரா அவர்கள். அப்போ அதாவது பச்சை பாலே கொடுக்கலாம், அதுவும் எருமை பாலை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எருமை பால் ரொம்ப அடர்த்தியானது, அது குளிர்ச்சியானது, அதை கொடுத்தா அவர் பெரியவருக்கு சீக்கிரமா தொண்டையில சளி கட்டிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பச்சை எருமை பாலை பஞ்சில முக்கி எல்லாரும் கொடுக்குறாங்க. அதை கொடுக்க அவருக்கு என்னன்னா பாலை குடிச்சு அன்னாரப்ப கவுண்டர் ரொம்ப தெம்பாயி எந்திரிச்சு உட்கார்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவருக்கு பார்த்து நமக்கு தான் களைப்பா இருக்கு, ஆனா அவர் போற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெரியவரை நல்ல எண்ணெய் தேய்ச்சி முழுக்காட்டி அவருக்கு ஏதாவது இளநீ ஏதாவது கொடுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி முழுக்காட்டினா அவருக்கு உடனே உயிர் பிரிஞ்சிரும், உடம்பு குளிர்ச்சி ஆயிரும், சூடு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி முழுக்காட்டுவோம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வருவாங்க. அப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறப்போ என்னன்னா அந்த சுத்தில இருக்கக்கூடிய இளவட்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு அவருக்கு கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி நடு ராத்திரி நல்ல எண்ணெயை தேய்ச்சி ஊற போட்டு அவருக்கு நடு ராத்திரி. ஆனா அன்னாரப்ப கவுண்டர் புது மாப்பிள்ள மாதிரி ரொம்ப அழகா அம்சமா படுத்திருப்பாரு. அவருக்கு எதுவுமே பண்ணாது. வெள்ளைன்னு ஒரு வெளுத்த ஆடையும் அவருக்கு அணிவித்து படுக்க வச்சிருப்பாங்க. புது மாப்பிள்ள மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பாங்க. அவரு போற மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறமா எல்லாரும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு பலகாரமா கொடுப்பாங்க. பால் கொழுக்கட்டை அன்னாரப்ப கவுண்டருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் சாப்பிட்டுட்டுமே எல்லாரும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அவருக்கு தொட்டு நாக்கில வைப்பாங்க. அப்படியும் கூட அவருக்கு உயிர் போகாது. அந்த நேரத்துலதான் தோட்டாரப்ப கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. யாரு அப்படின்னு சொன்னா அன்னாரப்ப கவுண்டரனுடைய நெருங்கிய நண்பர் அவர் வராரு. அவர் சொல்றாரு, என்ன இவனுக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமா அப்படின்னு எல்லாரும் அழுத்துக்கிடுவாங்க. அவரை பார்த்து நாங்க தான் சோர்ந்து போயிட்டோம், அவர் உயிர் போற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தோட்டாரப்ப கவுண்டர் சொல்வாரு, நம்ம எல்லாம் என்ன செய்வோம், பொண்ணாசை இருக்குமோன்னு பொண்ணை உரைச்சு கொடுப்போம். அதையும் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அப்ப அவருக்கு ஏர்வடி புஞ்ச நிலம் ரொம்ப ஆசை. அந்த ஏர்வடி புஞ்ச நிலத்துல இருந்து ஒரு சங்கலை போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதை சங்கலை போட்டு கொண்டாந்த உடனே அதை கரைச்சி கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அதை குடித்து விட்டு உடனே அன்னாரப்ப கவுண்டரனுடைய உயிர் போயிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது 80 வயசு தாண்டின ஒரு முதியவர், முதுமையில இருக்கக்கூடியவர், நோயோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு, விவசாயி, வைரம் பாஞ்ச உடம்பு, அவரை வழி அனுப்புறதுக்கு என்னென்ன சடங்கு முறைகள் சம்பிரதாயங்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையா எழுதியிருப்பாரு கீரா. கடைசியில அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் சொல்றாரு, தோட்டாரப்ப கவுண்டர் அப்படிங்கிறவரு, அவங்களுக்கு அந்த எருவடி புஞ்சை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த நிலத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கொண்டு கரைச்சு கொடுத்த உடனே அவருடைய உயிர் போயிடும்.
இது ஒரு விவசாயியினுடைய மனநிலை. அவருடைய நெருங்கிய நண்பரான அந்த தோட்டாரப்ப கவுண்டருக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் சொல்ல போய் அதை கொடுக்குறாரு. அது இயற்கையா நடந்தாலுமே அந்த விவசாயிக்கு மண்ணின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை விவரிக்கக்கூடிய வகையில ஹீரா அவர்கள் இந்த புறப்பாடு அப்படிங்கிற கதையை எழுதியிருப்பாங்க. கடைசியில அவர் இறந்த உடனே அந்த கிராமத்துல என்னென்ன அதாவது இந்த நாட்டுப்புற கலைகள் இப்ப கொஞ்சம் முன்ன நிகழ்ந்தது இல்லையா, அதே மாதிரி அவரை அலங்காரம் பண்ணி எடுத்து அவருக்கு நெத்தியில காசெல்லாம் வச்சுட்டு அவருக்கு தேர் மாதிரி அலங்கரித்து அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகக்கூடியவங்க எல்லாம் அவங்க கால் குத்திரக்கூடாது வெறுந்தரையில போறவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த சாக்கை விரிச்சு எடுப்பாங்க. வண்ணான் துணியெல்லாம் மாத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதா சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடைசியில அந்த தெரு முனைய போன உடனே 3 வாட்டி சுத்துவாங்க அந்த பிணத்தை. அப்படி சுத்தும் போது அப்பவுமே அன்னாரப்ப கவுண்டர் என்ன செய்வாராம், அவருடைய சுத்தும் போது அந்த பல்லாக்கு சுத்தும் பொழுது அவருடைய தலை இப்படி ஆடுமா. அது இயற்கையா அவங்க கட்டி வச்சிருந்தாலும் தலை சுத்தும் போது ஆடும் இல்லையா, அதே மாதிரி ஆடும். அப்பவும் அன்னாரப்ப கவுண்டர் நான் போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப நகைச்சுவையா முடிச்சிருப்பாங்க. மக்களை இந்த சிறுகதை மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த கதையை எடுத்தேன்னா, இப்ப நம்ம அறிவியல் உலகத்துல எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. யாரும் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. யாராவது இறந்தா கூட யாரும் அழுறதே கிடையாது. என்ன சடங்கு முறைகள் செய்யறாங்கன்னு தெரியாது. நேரம் ஒரு மின்மயானதான், அதுக்கான கூட்டம் கூடுவதும் கூட கிடையாது. ஆனா ஒரு கரிசல் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் ஒரு பெரியவரை வழி அனுப்புவதற்கு எந்த வேலை வெட்டிக்கும் போகாம எவ்வாறு குழுமி இருந்தாங்க, எந்தெந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த கதையில அவர் எழுதியிருப்பாரு. இது ஒரு பண்பாட்டு பதிவு. இந்த கதையில இருக்கிற மாதிரி தான் அவர் எழுதின எல்லா காலகட்டங்களிலுமே ஏதாவது ஒரு அரசியல் சூழ்நிலையோ தொழில் சார்ந்த சூழ்நிலையோ குடும்ப சூழ்நிலையோ அதை அவர் வலியுறுத்தி காட்டுற மாதிரி கதைகள்ல படைச்சிருப்பாங்க. அதனால நம்ம எழுத்தாளர்களினுடைய கதைகளை நாம் படித்துக் கொள்வதன் மூலமாக அவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் அவர்கள் வாழ்ந்த அந்த பண்பாட்டு பதிவுகளையும் நாம் அறியலாம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையானதொரு பொருணை புத்தக திருவிழாவிலே 9வது புத்தக திருவிழாவிலே முனைவர் இரா இந்துபாலா அவர்கள் எழுதிய குறுந்தொகை பாடல்களில் பெண்ணிய சிந்தனைகள் என்கின்ற இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 13 கட்டுரைகள் இருக்குது. இந்த 13 கட்டுரைகளையுமே கல்விப்புலம் சார்ந்த கட்டுரைகளை, கல்விப்புலம் சார்ந்த பல கருத்தரங்களை வாசிக்கப்பட்ட கட்டுரைகளை ஒரு தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலை பொறுத்தவரை அவர் முனையப்பட்ட ஆய்விற்காக எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு அணி இலக்கண வரலாறு. பொதுவாகவே முனைவர் பட்டம் செய்கிறவங்க பொதுவாக எடுக்கக்கூடியதுன்னா ராமனுக்கு பிடித்த பதார்த்தம் நெல்லிக்கனியா தேனா அப்படின்னு எழுதுனாங்க. அல்லது ராமாயணத்தில் ராமன் எத்தனை முறை வந்திருக்கிறது, ராமாயணத்தில் லட்சுமணன் எல்லாம் ராமனை விழுந்து விட்டான். ஒரு ரொம்ப ஈஸியான தலைப்படுத்தி ஒரு முனைவப்பட்ட ஆய்வு வாங்கி அந்த முனைவப்பட்ட ஆய்வு மூலமாக அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அவங்க அடுத்த பேராசிரியர் ப்ரொஃபஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்துபாலாவை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் இந்துபாலா தன்னுடைய உழைப்பால் முயற்சியால் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து தன்னுடைய விடாமுயற்சியால் அணி இலக்கணத்திலே முனைவர் பட்டம் வந்தேன். ஆனால் தமிழ் இலக்கணம்ன்றதே ஒரு மாதிரியான ரொம்ப ஒரு நுணுக்கமான அணுக்கமான நுட்பங்கள் வாய்ந்த ஒரு பிரிவு. அதில் தண்டி அலங்கார உரை அந்த சோனா கந்தசாமி அவருடைய வழிகாட்டுதல்களும் நிறைய தமிழறிஞர்களுடைய ஒத்துழைப்போடும் அவருடைய அறிவுகளும் அந்த முனைவர் பட்டாவை தண்டி அலங்காரத்தினுடைய அணி இலக்கணத்தை பயின்றார். அதை தொடர்ந்து இப்போ திருவள்ளுவர் பேராசிரியர் பணியாற்றி இருக்கிறார். அந்த பேராசிரியர் பணியாற்றியவுடன் பொதுவாக பேராசிரியர் பார்த்தீங்கன்னா உலகத்திலே படிக்காதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தான். உண்மை. ஆனால் அவங்க படிச்சவங்களா இனிமேல் எதுக்கு படிக்க நினைப்பாங்க. ஆனால் அதை மட்டும் இல்லாமல்
ஒருவேளை அவங்க தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பேராசிரியர் தெரியல, அந்த படிப்பு மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக பல்வேறு கருத்தரங்குகளை வாசித்து சமர்ப்பித்த அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பாக 13 கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். இந்த புத்தகத்தில் இன்னொரு என்னென்னா, அவர் சொன்னமா இந்த புத்தகத்தை அவருடைய துணைவருக்கு, அவருடைய கணவருக்கு அந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த 13 கட்டுரையில் ஒரு கட்டுரை 13ஆம் கட்டுரை கவிஞர் பா தேவேந்திரவின் கவிதைகள் ஒரு பன்முக பார்வைன்னு போட்டிருக்காங்க. திரும்பி பார்த்தேன் நான், அது எங்கேயோ வாசிச்சிருக்காங்க, எனக்கே தெரியாமல் வாசிச்சிருக்காங்க. அது காப்பிரைட் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ கேஸ் போடுறது அது ஒரு ஃபேஷனாக போச்சு. அதனால் இந்த கட்டுரைக்கு காப்பிரைட் எனக்கு கொடுக்கணும் அவர். அந்த வகையில் இந்த சிறப்பானதொரு இந்த புத்தகத்தை, இந்த கட்டுரையை வெளியிடக்கூடிய இந்துபாலாவினுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஒரு பேராசிரியனுடைய பணி தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது, அந்த வாசித்து அந்த கல்விப்புலம் சார்ந்த விஷயங்களை தன்னுடைய மாணவர்களுக்கு போதிப்பது, அந்த வகையிலே தன்னுடைய அந்த பணியை செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்துபாலாவினுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். அனைவரும் இது அவருடைய 2வது புத்தகம், 3ஆவது புத்தகம் நினைக்கிறேன், 6வது புத்தகம், சாரி. அந்த வகையில் தொடர்ந்து நிறைய கருத்தரங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கட்டுரையினுடைய அந்த ஆழத்தையும் நுணுக்கத்தையும் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக சேர்க்க வேண்டும் என்று கூறி ஒரு அற்புதமான வாய்ப்பு நல்கும் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244